முக்கிய செய்தி சென்னை தண்டையார்பேட்டையில் கஞ்சா விற்பனையை தட்டி கேட்ட இளைஞர் கொலை செய்யப்பட்டதற்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். விவரங்களோடு இணைகிறார் முதன்மை செய்தியாளர் பிரவீன்குமார். பிரவீன், வணக்கம். இது தொடர்பான விவரங்கள். ரிதி, வணக்கம். அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டன அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் சென்னை தண்டையார்பேட்டையில் கஞ்சா விற்பனையை தட்டி கேட்ட 23 வயது இளைஞர் விஷ்ணு என்பவர் அடித்து கொலை செய்யப்பட்டிருப்பதாக வரக்கூடிய செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது என்றும், போதைப் பொருள் புழக்கத்தை தட்டி கேட்டால் கொலைதான் இந்த ஆட்சியில் பதிலாக இருக்கின்றது என்றும், இதுதான் மாற்றமா என்ற கேள்வியும் எடப்பாடி பழனிசாமி முன்வைத்திருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக இந்த லட்சணத்தில் நேற்று திருச்சியில் பேசிய இன்றைய முதல்வர் தன் மீது வீண் பழி போடுவதாக வேறு ஆதங்கப்படுகிறார் என்று குற்றம் சாட்டுகிறார். நேற்றைய தினத்தில் முதலமைச்சர் விஜய் பேசும்போது கூட சட்ட ஒழுங்கு பிரச்சனை பற்றி அவர் பேசும்போது கடந்த ஆட்சி காலத்தில் நடந்ததின் தொடர்ச்சியாக நடக்கிறது என்று, தன் மீது வேண்டுமென்று பழி போடுகிறார்கள் என்றெல்லாம் பேசியிருந்தார். இதை குறிப்பிட்டு பேசியிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி திருச்சியில் பேசிய இன்றைய முதல்வர் தன் மீது வீண் பழி போடுவதாக வேறு நேற்று ஆதங்கப்படுகிறார் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இவர் அதிகாரிகளை நியமித்து விட்டாராம். நியமித்தால் போதுமா? இதே அதிகாரிகள் தானே எல்லா ஆட்சியிலும் பணிபுரிகிறார்கள். மாற்றம் என்பது ஆட்சியாளரிடம் வர வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் காவல்துறையை கையில் வைத்திருப்பவர் சட்டம் ஒழுங்கிற்கு பொறுப்பேற்காமல் நழுவ முயல்வது வெட்கக்கேடு என்றும், இதில் போதைப் பொருளை தன்னால் ஒழிக்க முடியாது என்று மறைமுகமாக ஒப்புதல் வாக்குமூலம் அளித்துள்ளார் என்றும் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருக்கிறார். சிங்கப்பெண் அதிரடி படையை அடுத்த வாரம் துவங்கி வைப்பாராம். கடந்த வாரம் அனைத்து ஏற்பாடுகளும் தயாராக இருந்த நிலையில் எதற்கு நீங்கள் கடைசி நிமிடத்தில் ரத்து செய்தீர்கள் என்றும், உங்கள் உதவியாளர் வீட்டு விழாவை சிறப்பிக்க தமிழக பெண்களின் பாதுகாப்பை காம்ப்ரமைஸ் செய்தீர்களா? நீங்கள் அடுத்த வாரம் துவங்க வரும் தமிழக பெண்கள் பாதுகாப்பின்றி இருக்க வேண்டுமா என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அடுத்த வாரம் நீங்கள் தொடங்கும் வரையில் தமிழக பெண்கள் பாதுகாப்பு இல்லாமல் இருக்க வேண்டுமா என்ற கேள்வியும் அவர் முன்வைத்திருக்கிறார். ஆட்சி நடத்துவது எப்படி என நீங்கள் 6 மாத கிராஷ் கோர்ஸ் முடிப்பதற்குள் மக்கள் மடிந்து கொண்டே இருக்க வேண்டுமா? அதை யாரும் கேள்வி கேட்க கூடாதா என்றும் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஒரு முறையான முதல்வராக இல்லாவிடனும் ஒரு கட்சி தலைவராவது முறையாக உள்ளாரா என்றால் அதுவும் இல்லை என்றும், தூத்துக்குடி அருகே கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஆளும் கட்சி தாவேக நிர்வாகிகள் 2 கைது செய்யப்பட்டுள்ளதாக செய்திகள் வருகின்றது என்றும், கடந்த 3 வாரங்களில் எத்தனை ஆளுங்கட்சி நிர்வாகிகள் கொடும் குற்ற செயல்களுக்காக கைது செய்யப்பட்டுள்ளார்கள்? ஒரு கட்சி தலைவராக தன் கட்சியினரை அடக்கி வைக்க வக்கில்லாதவர் எப்படி காவல்துறையை நிர்வகிப்பார் என்ற கேள்வியையும் காட்டமாக முன்வைத்திருக்கிற எடப்பாடி பழனிசாமி, இப்படிப்பட்ட ஆட்சி எப்படி மக்களை காக்கும், எப்படி பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்யும் என்ற கேள்வியும் முன்வைத்திருக்கிறார். மேலும் தான் வசிக்கும் பொறுப்பின் தன்மை உணராமல் இன்னும் பஞ்ச் டயலாக் பேசும் ரீல் ஹீரோவாகவே தன்னை பாவித்துக் கொள்ளும் பொய்க்கால் குதிரை அரசின் முதல்வர் அந்த மாய உலகிலிருந்து வெளியே வந்து தான் வகிக்கும் பொறுப்பின் தலையாய பணியான சட்டம் ஒழுங்கை காக்கக்கூடிய பொறுப்பை எடுத்து நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் என்றும் எடப்பாடி பழனிசாமி அந்த கண்டன அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார்.